ஸோ வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி ஒரு பேசிக்கான வெப் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் 5 வீடியோஸ் ப்ராஜெக்ட்ஸாக போட்டிருக்கோம். நம்ம வந்து HTML CSS தெரியாதவங்க, அதை பற்றி கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதிகமான ப்ராஜெக்ட் வீடியோஸ் போடலை. ஸோ அதுக்காக பேசிக் HTML டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இருக்குது. சரி, இதில் வெல்கம் டு அவர் பேஜ் அப்படின்ட்டு ஒரு சின்ன வெப்பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கான டாஸ்க் மாதிரி. நீங்கள் ஜஸ்ட் சும்மா உங்களுடைய விஎஸ் கோடோ அல்லது நோட் பேடோ வச்சு நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். ஸோ அதை நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு HTML டேக் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். டைட்டிலில் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். H1 அதாவது ஹெட்டிங் டேக்கில் வெல்கம் டு அவர் வெப் பேஜ் அப்படின்னு பெருசாக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா we are going to see அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் டெக்ஸ்ட் அடித்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து HT கொடுத்துருக்கேன். ஸோ தட் குட்டியாக தெரியும். அண்ட் HR டேக் அதாவது ஹரிசாண்டல் ரூல் அது வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டேக் மூலயமா நமக்கு வந்து ஒரு கோடு மாதிரி கீழே ஒரு கோடு ஒன்று வரும். அடுத்து H5 மூலயமா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணி அதில் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்கிற லெட்டரை மட்டும் போல்டு பண்ணியிருக்கேன். அண்டு இதில் வந்து டிஸ்கிரைப்ஸ் த ஃபியூச்சர் வித்தின் தி வேர்ட் ப்ராசஸஸ் that are used to change அப்படின்னு சொல்லிட்டு u that appears of the text அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அது வந்து எதுக்கு அப்படின்னா கீழே வந்து அண்டர்லைன் ஆகிருக்கும், அதான் u. ஸோ நெக்ஸ்ட் வந்து such as it's எஸ் கொடுத்துருக்கேன், அதாவது ஸ்ட்ராங்கு. ஸோ அது வந்து ஒரு மாதிரி போல்டாக காட்டும் வெட்டை. சாரி, எஸ் கொடுத்ததுனால அது வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆயிரும். ஸோ ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டேன், ஸ்ட்ரைக் அவுட் ஆயிரும். ஸோ வெட்டு வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகிட்டு சைஸ் அண்ட் கலர் அப்படின்றது உங்களுக்கு காட்டும். அண்ட் டெவ் டேக்குள்ளே அடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் மைடவுன் இதை கொடுத்துட்டு உள்ள வேர்ட்ஸ் அடிச்சிருக்கேன். அண்ட் அதுக்குள்ளே வந்து அதாவது இட்டாலிக்காக அந்த டிவிஷன்ற வேர்டு மட்டும் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த வேர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும், டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அண்ட் இங்கே வந்துட்டு ப்ரீ அப்படின்னு ஒரு டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்ன அதுக்குள்ளே அடித்தா திஸ் டெக்ஸ்ட் இஸ் ப்ரீ எலமெண்ட் அந்த மாதிரி கூட்ட உடனே அது பார்க்க ஒரு விதமான ஒரு ஃபாண்ட்டில் உங்களுக்கு தெரியும். ஸோ ஆக மொத்தம் எல்லா விதமான டேக்ஸையுமே நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த எக்ஸசைஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா பேசிக்கான டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு மைண்டில் நின்றுடும். ஸோ எல்லா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டேக்ஸும் இருக்கிற மாதிரி இதே பேஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு பேஜ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.